மதிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் கோவக்காய் கறி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவக்காய், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நாம எல்லாம் தாளிச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு வச்சு கடுகும் ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாம். வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதாவது தேங்காய், நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.